ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டே 4. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச், கோதுமை பீட்ஸ், சக்கரி, சுகர் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குட்டியாக ஒரு நாட்டு எப்பவும் போல் தொடங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும். செயின் ஸ்டிச் நார்மலாக எப்பவும் போல் குத்தி எடுங்க. எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி நாட் போட்டுருங்க. குட்டி நாட் போட்டு ரிவர்ஸில் சென்ட்ரு பாயிண்டில் கரெக்டாக குத்தி எடுங்க. எடுத்து செயின் போடுங்க. மறுபடியும் குத்தி எடுங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு நாட்டு போடுங்க. திருப்பி ரிவர்ஸில் போயிட்டு சென்ட்ரு பாயிண்டில் குத்தி எடுங்க. இது உங்களுக்காகவே நான் பெருசாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது நிறைய ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். இது பேக் செயின் ஸ்டிச் இது பேர். இது நான் குட்டியாகவும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இது ப்ளவுஸில் இதை வச்சு நம்ம த்ரெட்டில் வேறு யூஸ் பண்ணுவோம். நிறைய இதில் விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா போட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும். செயின் ஸ்டிச் மாதிரியே தான் மாற்றி மாற்றி குத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பொறுமையாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அதனாலே உங்களுக்கு நாங்கள் பெருசாக போட்டு காமிச்சிருக்கோம். இது சின்னதாக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதுமை பீட்ஸு. கோதுமை பீட்ஸில் எப்படி ரன்னிங்கில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மெத்தடில் தான் இதே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நிறைய ப்ளவுஸில் ஜரி த்ரெட்டு கொடுக்குறீங்கன்னா அது பக்கத்துலேயே இதையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கழுத்து ரவுண்டு கழுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரவுண்டில் இதை கொடுங்க. பார்க்க நீட்டாக அழகாக தெரியும். இதில் நிறைய புட்டாஸ்லாம் கட்டலாம். இது வீட்டில் நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட போகிறது சக்கரி. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நாட்டு, சென்டரில் ஒரு செயின் எடுக்கணும், லாஸ்ட் ஒரு செயின் எடுக்கணும், தொடர்ச்சியாக 3 செயின் எடுக்கணும். நீங்கள் இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் எப்படி போட்டிருக்கேன்னு. அங்கே பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே இப்போ என்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நீடியில் அந்த மாதிரி அந்த நூலுக்குள்ளே வச்சு மாட்டி அந்த துணியில் குத்தி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இல்லைனா என்ன ஆகும்னா நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு போனீங்கன்னா பிச்சுக்கும், இல்லை யாராவது இழுத்துட்டா வந்துடும். அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் இப்போ எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு எடுக்கணும், சென்டரில் ஒன்று எடுக்கணும், தேர்டு ஒன்று எடுக்கணும். எடுத்திங்கன்னா ஒரு சக்கரிக்கு 3 தடவை நம்ம போட்டோன்னா அதோட தையல் ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி அந்த சக்கரியை உங்களால் இடம் மாறிடும், ஷேப் மாறிடும்னா நம்மளோட சுண்டு விரலை யூஸ் பண்ணி எப்படி பிடிச்சிக்கிட்டு நான் போடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சுண்டு விரலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சுண்டு விரலை யூஸ் பண்ணி போடும் போது அது நகராது, க்ரிப்பாக நிற்கும். இது கை ஊசிலையும் தைக்கலாம். ஆனால் ஆரி நீடியில் போடும்போது அது ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். கை ஊசியில் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் வரும். அதே மாதிரி சென்டரில் இப்போ நம்ம கம் வச்சு அதில் ஸ்டோன் ஒட்டலாம். அப்படி எனக்கு ஸ்டோன் வேணாம் விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். இதில் ஃப்ளவரு அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்கிளாக ஒரு புட்டாஸ் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸும் கோதுமை பீட்ஸையும் வச்சு ஸ்டார்டிங் நாட் எப்பவும் போல் போட்டுருங்க. போட்டுட்டு நம்மளோட அந்த பீட்ஸை போட்டு எப்பயும் போடுற மாதிரியே செயின் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். கைக்கு, ப்ளவுஸுக்கு எல்லா இடத்துலையுமே இதை கட்டிங்கன்னா அங்கங்கே கேப் விட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு ஒன்று கட்டும் போது அது பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து 3 வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 3 கோதுமை பீட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் ஸ்டார்ட் நாட் போட்டுருங்க. போட்டுட்டு கிராஸில் போடுங்க. எடுக்கிறத கிராஸில் போட்டு எடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் அங்கே போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அங்கேயே போயிட்டு போடும் போது அங்கேயும் ஒரு குட்டி நாட்டு போடணும். நீங்கள் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் போட்டு அங்கேயும் ஒரு குட்டி நாட் போட்டு ஒரு இடத்துலையும் அந்த குட்டி நாட் போட்டு நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் அந்த புட்டாஸ் டைட்டாகவும் மணி அசையாமலும் நீங்கள் போடுற அதே ஷேப்லேயே இருக்கும். சென்டரில் மட்டும் நீங்கள் குத்தி எடுத்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் மேலே எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிடலாம்.
நீங்கள் அதை நல்லா தெளிவாக பாருங்கள். 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியும். நீங்கள் நிறைய போட்டு பாருங்கள். ஒன்றை வந்து கட்டி கட்டி பாருங்கள். அடுத்து 2 கட்டி பாருங்கள். அடுத்து 3 கட்டி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் செயின் ஸ்டிச்சு, சுகர் பீட்ஸு, கோதுமை பீட்ஸு இதெல்லாம் வச்சு எப்படி டிசைன் பண்ணலான்னு ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸில் போட்டுக்கலாம், கையில் போடலாம். நீங்கள் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நீட்டாக வரும், அழகாக இருக்கும். ஒரு பேக் செயின் ஸ்டிச் வச்சு நான் ஒரு கிளை மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த இதில் வந்து எப்படிலாம் வந்து இந்த கோதுமை பீட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு கிளையாக 3 கிளை நான் போட்டிருக்கேன். அந்த 3 கிளைக்கும் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு இடத்துலையும் ஒரு மணி, ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு கோதுமை பீட்ஸு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி போட்டிருக்கேன்னு. இப்போ அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் 3யும் போட்டிருக்கேன், ஆனால் ஈவனாக போடல. 1 கீழே 1 அழகாக லைனாக போட்டிருக்கேன். அது பார்க்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் சும்மா இந்த அவுட்ரெலாம் லைன்லாம் கொடுத்துட்டு மேலே வந்து கொடுத்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும் பார்க்கும் போதே. மேலே எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதே புட்டாஸு தான். உங்களுக்கு 3 வச்சு எப்படின்னு சொன்னேன். மேலே வந்து நான் 5 போட்டிருக்கேன். அது முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் இதை நல்லா போட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.